ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி மராத்தான் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு நிஃப்டியும் சென்செக்ஸும் என்ன லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்னைக்கு 14 புள்ளி குறைஞ்சி 22,945ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக சென்செக்ஸ் 29 புள்ளி குறைஞ்சி 76,000ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.5% கீழே விழுந்திருக்கு. அது இன்னைக்கு 49,000ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 11 புள்ளி குறைஞ்சி 13,400ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அடி வாங்கிருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% குறைஞ்சிருக்கு. 107 புள்ளி குறைஞ்சி 7,350ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்டு 1 கிராம் 7,970 ரூபாங்கிற லெவலில் வித்துட்ருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணுறப்போ 30 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 கிராம் கோல்டு 63,760 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. அடுத்ததாக 24 கேரட் கோல்டு 1 கிராம் 8,369 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணுறப்போ 32 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவுமே 8 கிராம் ஆல்மோஸ்ட் 67,000 ரூபாவை ரீச் ஆயிடுச்சு. ஏபிபி இந்தியா லாஸ்ட் வீக் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 56% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அவங்களோட ரெவன்யூவுமே 22% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால் அவங்க ஸ்டாக் லாஸ்ட் வீக்கில் 4% வரைக்கும் அப்பில் முடிஞ்சிருந்துச்சு. போர்ட் மீட்டிங்கில் அவங்க ஃபைனல் டிவிடெண்ட்டாக 33.50 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல்லோட ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியான ஐசிஐஎல் அவங்ககிட்ட இருக்க பாரதி ஏர்டெல் 1% ஷேரை செல் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு ஆல்மோஸ்ட் 8,500 கோடின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால பாரதி ஏர்டெல் ஸ்டாக் நேற்று ரொம்பவுமே கீழே விழுந்திருக்கு. டெலிகாம் செக்டரில் இருக்க ஐடிஐ ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 15% லாஸ்ட் 4 நாளில் கீழே விழுந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் 9 நாளில் ஆல்மோஸ்ட் 8 நாள் இவங்களோட ஸ்டாக் ரேட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க ஸ்டாக் இந்த அளவுக்கு கீழே விழுகிறதுக்கு மெயின் ரீசன் இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. லாஸ்ட் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் 50 கோடி லாஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சவுத் கொரியன் கம்பெனியான எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வரப்போகிறதா ப்ளூம்பர்க் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓட மதிப்பு ஆல்மோஸ்ட் 1.5 பில்லியனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓவை அவங்க ரோட் ஷோஸ் மூலியமாக ப்ரொமோட் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இது ரிலேட்டட் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. லாஸ்ட் இயர் இன்னொரு சவுத் கொரியன் கம்பெனியான ஹோண்டா மோட்டார்ஸ் ஐபிஓ வந்திருந்தாங்க. அவங்களோட ஐபிஓ மதிப்பு ஆல்மோஸ்ட் 3.5 பில்லியன். இது இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐபிஓவாக இருந்துச்சு. கரண்ட்டாக ஹோண்டாயோட ஷேர் வேல்யூ ஆல்மோஸ்ட் 6% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐபிஓ ரேட்ல இருந்து. லாஸ்ட் குவார்ட்டரில் எல்ஐசி ஆல்மோஸ்ட் 100 ஸ்டாக்ஸில் அவங்களோட ஹோல்டிங்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வேறு சில 71 ஸ்டாக்ஸில் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோல்டிங்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்க மெயினான கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தோம்னா டாடா பவர்ஸ், வோல்டாஸ், டாடா கெமிக்கல்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ், டேவிஸ் லேபரேட்டரி, கேசல், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதுக்கு பதிலாக எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்க பதஞ்சலி ஃபுட்ஸ், நெஸ்லே இந்தியா, டாபர் இந்தியா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எல்லாம் அவங்க ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கொச்சின் ஷாப்பர்ட்லேயும் எல்ஐசி அவங்களோட ஸ்டாக்கை ஆல்மோஸ்ட் 1% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிடிசி இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 10% டவுன் ஆகிருக்கு. அதுலேயும் அவங்களோட 52 வீக் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 34% குறைஞ்சிருக்கு. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 76% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதோட ரெவன்யூமே ஆல்மோஸ்ட் 21% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட்டு நல்லா இருந்தோம் இவங்களோட ஷேர் கீழே விழுகிறதுக்கு மெயின் ரீசன் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் 100%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2024 இயரில் இந்த ஸ்டாக் 123% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி கேலண்டர் இயர் 2023 இது ஆல்ரெடி 137% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்கறனால ரீசெண்டாக இது கரெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக் மகேந்திராக்கு சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் லெவல்லேருந்து 22% வரைக்கும் உயரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 2030 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 27ல் இவங்களோட காம்படிஷனை விட பெட்டர் ரெவன்யூ க்ரோத் காமிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி டிவிஎஸ் சப்ளை செயின் ஷேர்ஸில் 0.45% டேக்ஸ் பிளாக் டீல் மூலிமா வாங்கியிருக்காங்க. இந்த டீலோட மதிப்பு ஆல்மோஸ்ட் 25 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால டிவிஎஸ் சப்ளை செயின் ஷேர்ஸ் ஆல்மோஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷனோட Q3 ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்க ஆல்மோஸ்ட் 24 கோடி லாஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.